கட்ட குஸ்தி 2 படத்தை ஓடவிடாமல் செய்ய சமூக வலைத்தளங்களில் சில முயற்சிகளை எடுத்த சில நபர்கள். விஜய் ரசிகர்களுக்கும் விஷ்ணு விஷால் ரசிகர்களுக்கும் நடிகர் விஜய் இருக்காரு ரசிகர்களுக்கும் இடையே ஒரு சமூக வலைத்தளங்கள் நடக்கக்கூடிய சண்டை. ஒரு வழியாக வெற்றி படமாக அமைந்திருக்கிறது கட்ட குஸ்தி 2. சந்தித்த சோதனை என்ன பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நடிகர் விஷ்ணு விஷாலுடைய நடிப்புல கட்ட குஸ்தி 2 படம் வெளியாகி இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. மக்களும் அந்த படத்தை கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையாகவே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போஸ்டர்லாம் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வெற்றிகரமான படமாக அந்த படம் அமைந்திருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். பதிவும் அப்படிதான் இருக்கு. இதுல என்ன சிக்கல், இதுல என்ன பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே கட்ட குஸ்தி படம் வெளியாகி அது வெற்றி பெற்ற படம். இப்போ இது கட்ட குஸ்தி 2 அதனுடைய 2வது பாகமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படம் வெளியாவதற்கு முன்னால் இந்த படம் சந்தித்த அடி சோதனை இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வேட்டையன் வெளியாகிறது. கிட்டத்தட்ட முதல் காட்சி 9 மணிக்கு தொடங்கிறது. 9 மணிக்கு காட்சி தொடங்கி 9:30 ஆவதற்குள்ள இந்த படம், எந்த படம்? வேட்டையன் படம் நல்லா இல்லை, இந்த படம் வேலைக்காகாது, இந்த படம் ஓடாது, இந்த படத்துல இவ்வளவு குறை இருக்கு, இந்த படம் சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல எழுதியதை பலரும் பார்த்திருக்காங்க. நானும் அதை பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமை இருந்தது அன்றைக்கு. பிறகு கூலி படம் வெளியாகிறப்ப என்ன நடந்ததுன்னா, இதே மாதிரி தான். படம் 9 மணிக்கு வெளியாக தொடங்கிய உடனே 10 நிமிடம் 15 நிமிடத்துல படம் வழக்கம் போல இந்த படம் சரியில்லை, இந்த படத்துல இந்த காட்சி இப்படி இருக்கு, இந்த படத்துடைய இயக்குனருடைய வேலை சரியில்லை, மற்றபடி இந்த நடிகர்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த படம் வேலைக்காகாது, இந்த படம் ஓடாது அப்படின்னு தொடர்ந்து அதை பற்றியும் சமூக வலைத்தளங்கள்ல எழுத தொடங்கினார்கள். அடிப்படையில ஒரு படம் வெளியாகி 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் ஆன பிறகு அந்த படத்துடைய கருத்து என்ன அப்படின்றது நமக்கு வெளியே தெரிய வரும். இதுல ஏற்கனவே ஒரு தரப்பு, இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்றேன்ற தரப்பு, ஏதோ ஒரு நடிகர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த நடிகருக்காக இவங்க தங்களுடைய ரிவ்யூவை சொல்றாங்க அப்படின்னு. இதற்கு அடிப்படையில் இருப்பது ஏற்கனவே கடந்த காலங்கள்ல ரஜினி விஜய் இந்த காக்கா கழுகு கதைய ரஜினி அவர்கள் மேடையில சொன்ன பிறகு இந்த வன்மத்தோட, நீங்க இந்த ஹேட்டர்ஸ் நம்ம அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு சொல் பயன்படுத்துறோம் இல்லையா, அதை தாண்டி வன்மத்தோட சினிமாவில் தன்னுடைய தனக்கு பிடித்த நடிகர் திரு விஜய் அப்படின்னா அவரை தாண்டி வசூல் ரீதியாக ஒரு படம் வந்துவிடக்கூடாது, அதை தாண்டி ஒரு படம் வெற்றி படமாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நடிகர்களை கடித்து கொதறக்கூடிய அந்த ஐடியா நம்ம பார்க்கிறோம். அந்த ஐடியா யாருடைய ஐடி, எத்தனை ஐடியா அப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. யாருன்னு இதை வேறு யாரும் செய்யலை, இந்த வேலையை யாரு செய்யறாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். இவர்கள் ஒரு தேட்டருக்குள்ள புகுந்து, இன்னைக்கு அந்த தேட்டர் ஓனரே யாருக்கு ஆதரவா இருக்காருன்னு நமக்கு தெரியும். அந்த தேட்டருக்குள்ள புகுந்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நடிகர் விஜய் இருக்காங்களே அந்த நடிகர் விஜயுடைய ரசிகர் பட்டாளம் எப்படிப்பட்ட ரசிகர் பட்டாளம் அப்படின்னு பார்க்கிற பொழுதே பலருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். இவங்க இந்த ஆன்லைன்ல இருந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல இருந்துகிட்டு ஒரு படம் வெளியாவதற்கு முன்னாலேயே அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் வைப் எடுத்து போடுறது, வன்மத்தை கக்குறது அப்படின்னு தொடர்ச்சியா இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மோசமான வேலைகள்ல ஈடுபடுறதுல இவங்களுக்கு பங்கு இருக்கு. இவங்க தான் அதை கட்டமைக்கிறாங்க. 2 தான். ஒன்று, விஜய்க்கு பிறகு வேறு யாரும் அந்த இடத்திற்கு வந்துவிடக் கூடாது, இன்றைக்குமே அவர்தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றாங்க. இவரை தாண்டி நம்பர் 1ஆக 50 ஆண்டு காலம் ஒரு நடிகரால நம்பர் 1ல இருக்க முடியுது அப்படின்னா 51வது ஆண்டாவது இந்த நடிகரை கீழே வீழ்த்தணும் அப்படின்னு இவங்க பண்ற முயற்சி இருக்கு இல்லையா, இந்த முயற்சியை தான் பலரும் வன்மமா பாக்குறது. 50 ஆண்டு காலம் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, தொடர்ச்சியா இருக்காரு தமிழ் சினிமாவில். இதற்கு பிறகு இந்த இடத்தை யாராவது பிடிக்க முடியுமா இந்திய சினிமாலேயே அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு பல காரணம் இருக்கு, நம்ம அதையெல்லாம் தாண்டுவோம். இப்ப இவங்களுடைய நடிகர், உச்ச நடிகர், இவங்களுக்கு நடிகர் இருக்கார் இல்லையா, திரு விஜய் அவர்களே தன்னுடைய தலைவர்
அப்படின்னு படங்கள்ல மேற்கோள் காட்டி பேசியதெல்லாம் உண்டு திரு ரஜினிகாந்த் அவர்களை. அப்படி ஒரு கடுமையான தாக்குதலை தொடங்கியது போல இன்றைக்கு இந்த கட்ட குஸ்தி படம் வருவதற்கு முன்னாலேயே வெளிப்படையா உடச்சு பேசணும், இந்த படம் சரியில்லை, இந்த படம் மூடக்கூடாது, ரெட் ஜெயிண்ட் பேனர்ல இந்த படம் வெளியாகிறது அப்படின்னு தொடர்ச்சியா கொட்டி இந்த வன்மம் எல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு கட்ட குஸ்தி படம் ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. எனவே தமிழ் சினிமாவில் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த மாதிரி படங்களை ஓட விடக்கூடாது, படங்கள் வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படின்னு தமிழ் சினிமாவுடைய வசூலை பாதிக்கும் விதமாக செய்வது, அதை தாண்டி இந்த பிரச்சாரங்களை பண்ணுவது, ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்ம பிரச்சாரங்களை செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னா யார் சொன்னா முடியும்? அவங்க தரப்புல இருக்கவங்க தான் சொல்லணும். அவங்க தரப்புல இருக்கவங்க சொல்லுவாங்களான்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அரசியல்ல அவங்க என்ன வேலையை பண்றாங்கன்னு நம்ம பார்க்க தொடங்கியிருக்கும். சினிமாவை முடிச்சாச்சு, அடுத்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களால சினிமாவும் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. இப்ப அரசியல் சொல்ல வேண்டிய இடம் இல்லை, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள், எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், சினிமா துறை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு பேசுற ஒரு கோஷ்டி இருக்கு, இதுல இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் உருவாகி வருகிறார்கள். இதற்கெல்லாம் எச்சரிக்கையாக தமிழ் சினிமாவை சார்ந்தவர்கள், தயாரிப்பாளர்கள்ன்றாங்க, இயக்குநர்கள்ன்றாங்க, ஒவ்வொரு சங்கம் இருக்கு, இவங்களெல்லாம் கூடி ஒரு நல்ல முடிவெடுத்தா இனிவரும் சினிமாவையாவது இவர்களிடமிருந்து காப்பாற்றலாம். ஏன்னா பிச்சு கொதறி தூக்கி போடுறதுல நம்ம தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறார்கள். இதில் தப்பித்து இந்த கட்ட குஸ்தி படம் ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறதுனா நாம் உள்ளபடியே அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். இந்த நெகட்டிவே விளம்பரமாக மாறி இருக்கு, அது வெற்றியாகவும் மாறி இருக்கு. படத்துல ஒரு பாடல் கூட இருக்குன்னு நம்ம காட்டுறாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் நம்ம ரீல்ஸ்ல பாக்குறோம் இல்லையா, அது எப்படி சொல்றது, அது ஒரு படத்தோட பாடல். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் நடித்த காலங்கள்ல இருந்தா படத்துடைய பாடலுக்கு ஆட்டம் பாட்டம்லாம் இருக்கு. அதையும் மீம்ஸ் மெட்டீரியலா மாத்திருக்காங்க. எப்படியோ படம் வெற்றடைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.